ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். அந்த உறுதியோடுதான், அந்த புனித கனவோடு, அந்த இலட்சிய பற்றோடுதான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கும். அதிலே தன்னலமற்று என் மண்ணுக்கு மக்களுக்குமாக களப்பணியாற்றுவதற்கு தேர்தல் களத்திலே நிற்கப் போகிற வேட்பாளர்களை என் அன்பு தமிழ் சமூகத்திடத்திலே இந்த ஊடகத்தின் வழியாக உலகமெங்கும் பரவாழ்கிற என் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு அறிமுகம் செய்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இவர்கள் தலைவர்கள் தொண்டர்கள் என்று உங்களிடத்திலே வரப்போவதில்லை. உங்கள் பிள்ளைகளாக, உங்கள் உறவுகளாக, உங்கள் உடன் பிறந்தவர்களாக உங்களிடத்திலே வரப்போகிறார்கள். குறைகளை கேட்க வருகிறார்கள் என்று நினைக்காதீர்கள் அன்பு மக்களே. உங்கள் குறைகளை தீர்க்க வருகிறார்கள் என்று எண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகள், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், உன்னால் சுமக்க முடியாத அளவுக்கு பெரும் கனவை நீ சுமந்து நில். உன் எதிர்காலத்தை பற்றிய பெருங்கனம், உன்னால் சுமக்க முடியாத அளவுக்கு பெருங்கனவை சுமந்து நில் என்று சொல்கிறான். அப்படி என் இனத்தின் எதிர்காலத்தை பற்றி சுமக்க முடியாத அளவிற்கு பெருங்கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள். நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் என்றால் புரட்சியாளர் சேகுவேரா. அப்படி அசாதாரணமான ஒன்றை கனவு கண்டு நிற்கிற பிள்ளைகள் இந்த பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள். நம்பி நம்பி ஏமாந்து நிற்கிற என் மக்களே, உங்கள் வழியை போக்க உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகளே ஒரு மாற்று வழியாக வந்து நிற்கிறோம். எங்களுக்கு வலிமை தாருங்கள், இரு கரமும் ஏந்தி நிற்கிறோம். எங்களை வலிமைப்படுத்துங்கள், எங்களை கைவிட்டு விடாதீர்கள். என் அன்பான சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, தமிழ் பெருங்குடி மக்களே, உங்களிடத்தில் தமிழர் இன வரலாற்றில் இதுவரை நிகழாத ஒன்று. 234 தேவைகுலத்தோடு சேர்த்து 235 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் வைத்து உங்கள் முன்னால் அறிமுகம் செய்கிறேன். அந்த வலிய வாய்ப்பை பெற்றமைக்கு மகிழ்கிறேன். முதலாக பெண்கள் போட்டியிடுகிற பெண்களின் வேட்பாளர் பட்டியலை படிக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்குகிறேன். அன்பு மக்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலில் தனம் என்கிற பெண்மணி போட்டியிடுகிறார். கிள்ளியூர் தொகுதியிலே ரத்னமா சூசையடிமை போட்டி. மதுரை வடக்கிலே சாரால் என்கிறவர்கள் போட்டியிடுகிறார்கள். சிவகங்கை மாவட்டத்திலே மானாமதுரையில் சத்யா என்கிறவர்கள் போட்டியிடுகிறார். புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஆலங்குடியில் மு தமிழ்செல்வி என்கிறவர்கள் போட்டியிடுகிறார். அறந்தாங்கியிலே சகிலா பானு என்கிறவர்கள் போட்டியிடுகிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டத்திலே திருவிடை மருவூரிலே சுலோச்சனா தேவி என்கிறவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதை போல பட்டுக்கோட்டையில கீதா என்கிறவர் போட்டியிடுகிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்திலே சீர்காழியில் ஜோதி பாலமுரளி என்கிறவர்கள் போட்டியிடுகிறார்கள். கடலூர் மாவட்டத்திலே காட்டுமன்னார் கோயிலிலே ஜெயஸ்ரீ என்கிறவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருச்சி மாவட்டத்திலே துறையூரிலே சத்யா என்கிறவர் போட்டியிடுகிறார். கரூர் மாவட்டத்திலே கிருஷ்ணராயபுரத்திலே தவமணி பத்மநாபன் என்கிறவர்கள் போட்டியிடுகிறார். கோயம்புத்தூர் மாவட்டத்திலே கவுண்டம்பாளையத்திலே பேராசிரியர் பொன் கௌசல்யா அவர்கள் போட்டியிடுகிறார். பொள்ளாச்சியிலே உமா மகேஸ்வரி என்கிறவர்கள் போட்டியிடுகிறார்கள். வால்பாறையிலே பேராசிரியர் கவிஞர் சரளா என்கிறவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருப்பூர் மாவட்டத்திலே அவினாசியிலே சுமதி என்கிறவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஈரோடு மாவட்டத்திலே பவானியிலே சீதா லட்சுமி போட்டியிடுகிறார்கள். அந்தியூரிலே மணிமேகலை போட்டியிடுகிறார்கள். பவானி சாகரிலே சங்கீதா என்கிறவர் போட்டியிடுகிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தில் சேந்தமங்கலத்திலே மரக்குடி அன்பு தம்பி போட்டியிடுகிறார்கள். சேலம் மாவட்டத்திலே சங்ககிரியிலே அம்மா ஜானகி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சேலம் தெற்கிலே பிரேமா என்கிறவர்கள் போட்டியிடுகிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்திலே மயிலம் தொகுதியிலே விஜயலட்சுமி என்கிறவர்கள் போட்டியிடுகிறார்கள். திண்டிவனத்திலே புவனேசி என்கிறவர்கள் போட்டியிடுகிறார்கள்.
வானூரிலே லட்சுமி என்கிறவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்திலே செங்கம் தொகுதியில வெண்ணிலா என்கிறவர் போட்டியிடுகிறார்கள். தருமபுரி மாவட்டத்திலே தருமபுரியிலே ருக்மணி தேவி என்கிறவர்கள் போட்டியிடுகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஓசூரிலே அலெக்ஸ் எஸ்தர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். வேலூர் மாவட்டத்திலே கீழ்வைத்தலன் குப்பம் நீல அர்ச்சுனா என்கிறவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஜோலார்பேட்டையிலே தேன்மொழி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்திலே திருவரம்புத்தூர்ல சிவரஞ்சனி என்கிறவர்கள் போட்டியிடுகிறார்கள். காஞ்சிபுரத்திலே உஷா என்கிறவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டத்திலே ராதா ஆர்கே நகர் ராதாகிருஷ்ண நகரில தேவி என்கிற திருநங்கை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டத்தில திமுக நகரில அக்கா கௌரி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். எழும்பூரில ஜெயலட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அண்ணா நகரில தமிழ் தேசியத்தின் விடுதலைக்காக புரட்சி செய்த ஒப்பற்ற பெருமகன் ஐயா கனிய பெருமாள் அவர்களுடைய அன்பு மருமகள் மகளிர் பாசறையினுடைய மாநில அமைப்பாளர் அம்மா அமுதா நம்பி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஆண் வேட்பாளர் பட்டியல். என் அன்பிற்குரிய உறவுகளே, திருவள்ளூர் மாவட்டத்திலே கும்மிடி பூண்டியில தம்பி வழக்கறிஞர் சுரேஷ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். பொன்னேரி தொகுதியில தம்பி வினோத்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். திருத்தணியிலே தம்பி புறம் அவர்கள் போட்டியிடுகிறார். திருவள்ளூர் மாவட்டத்திலே அன்பிற்குரிய தம்பி செந்தில்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். பூந்தமல்லியில அன்பு இளவர் பொன்னரசு அவர்கள் போட்டியிடுகிறார். ஆவடி தொகுதியில அன்பு தம்பி நல்ல தம்பி அவர்கள் போட்டியிடுகிறார். மதுராவையில மதிப்பிற்குரிய தலைவர் மு வாஸ் அவர்கள் போட்டியிடுகிறார். அம்பத்தூரில என் அன்புக்குரிய அன்பு தென்னரசன் அவர்கள் போட்டியிடுகிறார். மாநகரத்தில அன்பிற்குரிய வழக்கறிஞர் ரா ஏழுமலை அவர்கள் போட்டியிடுகிறார். திருவொற்றியூரில வழக்கறிஞர் கோகுல கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார். சென்னை மாவட்டத்தில பெரம்பூரில அன்பிற்குரிய தம்பி எட்வின் என்கிற வெற்றி தமிழன் போட்டியிடுகிறார். கொளத்தூரில வழக்கறிஞர் ஐயா சேவியர் பிலிக்ஸ் அவர்கள் போட்டியிடுகிறார். வில்லிவாக்கம் தொகுதியில அன்பு தம்பி வாகை வேந்தன் அவர்கள் போட்டியிடுகிறார். ராயபுரம் தொகுதியில தம்பி ஆனந்தராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார். துறைமுகம் தொகுதியில என் அன்பு மைத்துனர் அன்வர் பேக் அவர்கள் போட்டியிடுகிறார். சேப்பாக்கம் தொகுதியில தம்பி சிவகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். ஆயிரம் விளக்கு தொகுதியில தம்பி முருகேசன் அவர்கள் போட்டியிடுகிறார். திருகம்பாக்கம் தொகுதியில என் அன்பிற்குரிய அண்ணன் கதிர் ராஜேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார். சைதாப்பேட்டை தொகுதியில அன்பு தம்பி மனோகரன் அவர்கள் போட்டியிடுகிறார். தியாகராய நகரிலே தம்பி பத்மநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார். மயிலாப்பூரிலே மதிப்பிற்குரிய ராம்ஜி அவர்கள் போட்டியிடுகிறார். வேளச்சேரியிலே எங்கள் அன்பிற்குரிய மூத்தவர் எங்களின் பேரன்பிற்குரிய எங்கள் அண்ணன் வழக்கறிஞர் சந்திரசேகரன் அவர்கள் போட்டியிடுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்திலே வழக்கறிஞர் தம்பி ராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார். ஆலந்தூரிலே தம்பி செரியன் அவர்கள் போட்டியிடுகிறார். கண்ணாவரத்திலே வழக்கறிஞர் தம்பி சீனிவாசன் அவர்கள் போட்டியிடுகிறார். தாம்பரத்திலே தம்பி நாகநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார். செங்கல்பட்டிலே அன்பிற்குரிய தம்பி சஞ்சீவராமன் அவர்கள் போட்டியிடுகிறார். செய்யூர் திருப்போரூரிலே தம்பி எல்லாளன் யூசுப் அவர்கள் செய்யூரிலே என் அன்பு தம்பி தொழிற்சங்க பாசறையினுடைய தலைவர் தசரதன் அவர்கள் போட்டியிடுகிறார். மதுராந்தகத்திலே அன்பிற்குரிய தம்பி வெற்றி செல்வம் அவர்கள் போட்டியிடுகிறார். உத்தரமேரூரிலே தம்பி சூசை ராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார். வேலூர் மாவட்டத்திலே அரக்கோணம் தொகுதியிலே தம்பி மு சரவணன் அவர்கள் போட்டியிடுகிறார்.
சோளிங்கர்ல என்னுடைய தம்பி செந்தில்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். காட்பாடியிலே தம்பி புவியரசன் அவர்கள் போட்டியிடுகிறார். ராணிப்பேட்டையிலே அன்பிற்கினிய நவாஸ்கான் அவர்கள் போட்டியிடுகிறார். ஆற்காட்டிலே ஆறுமுகம் போட்டியிடுகிறார். வேலூரிலே மணிகண்டன் அவர்கள் போட்டியிடுகிறார். அணைக்கட்டிலே தம்பி சிவராஜ் என்கிற சிவா போட்டியிடுகிறார். குடியாத்தத்திலே தம்பி வேல் என்கிற ராஜ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். வாணியம்பாடியிலே கலியூர் ரகுமான் அவர்கள் போட்டியிடுகிறார். ஆம்பூரிலே கரை காமராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருப்பத்தூரிலே குணசேகரன் அவர்கள் போட்டியிடுகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையிலே தம்பி வெங்கடேசன் அவர்கள் போட்டியிடுகிறார். பர்கூரிலே தம்பி ஈஸ்வரன் அவர்கள் போட்டியிடுகிறார். கிருஷ்ணகிரியிலே தம்பி பொன் பார்த்திவன் அவர்கள் போட்டியிடுகிறார். வேப்பனஹள்ளியிலே தம்பி இளம் தமிழன் அவர்கள் போட்டியிடுகிறார். தனியிலே தம்பி தமிழ் செல்வன் அவர்கள் போட்டியிடுகிறார். தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடிலே தம்பி வெங்கடேசன் அவர்கள் போட்டியிடுகிறார். வெள்ளகத்திலே அன்பு தம்பி சிவகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். பாப்பிரெட்டிப்பட்டியிலே தம்பி மூவேந்தர் அவர்கள் போட்டியிடுகிறார். அரூரிலே தம்பி ரமேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலையிலே தம்பி கமல கண்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார். கீழ பெண்ணத்தூரிலே அன்றைக்கிலே தம்பி மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்கள் போட்டியிடுகிறார். கணக்கப்பாக்கத்திலே தம்பி பாலாஜி அவர்கள் போட்டியிடுகிறார். போலூரிலே தம்பி கந்தன் அவர்கள் போட்டியிடுகிறார். ஆரணியிலே தம்பி மோகன்ராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார். செய்யாறிலே தம்பி ராஜேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். வந்தவாசியிலே தம்பி நீலகண்டன் அவர்கள் போட்டியிடுகிறார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியிலே தம்பி தனசேகரன் அவர்கள் போட்டியிடுகிறார். விழுப்புரத்திலே தம்பி சுப்பிரமணிய அவர்கள் போட்டியிடுகிறார். விக்கிரவாண்டியிலே தம்பி சரவணகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். திருக்கோயிலூரிலே தம்பி ராசசேகரன் அவர்கள் போட்டியிடுகிறார். உளுந்தூர்பேட்டையிலே தம்பி தேசிங்கு போட்டியிடுகிறார். ரிஷிவந்தியத்திலே தம்பி முனியன் அவர்கள் போட்டியிடுகிறார். சங்கராபுரத்திலே தம்பி சங்கர் அவர்கள் போட்டியிடுகிறார். கள்ளக்குறிச்சியிலே தம்பி சி கே மாரியப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார். சேலம் மாவட்டம் கங்கவல்லியிலே தம்பி செந்தில்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். சேலம் மாவட்டம் ஆத்தூரிலே தம்பி சதீஷ் பாபு அவர்கள் போட்டியிடுகிறார். ஏற்காடு செங்கோட்டுவேல் தம்பி ஏற்காடில் செங்கோட்டுவேல் போட்டியிடுகிறார். ஓமலூரிலே தம்பி ரமேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். மேட்டூரிலே தம்பி வெங்கடாச்சலம் அவர்கள் போட்டியிடுகிறார். எடப்பாடியிலே தம்பி ரமேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். சேலம் மேற்கு ராஜா அம்மையப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார். சேலம் வடக்கிலே தம்பி கோவேந்தன் அவர்கள் போட்டியிடுகிறார். வீரவாண்டியிலே தம்பி சசி அவர்கள் போட்டியிடுகிறார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலே மாணவ பாசறையின் எழுச்சிமிகு தளபதி தம்பி அருண் அவர்கள் போட்டியிடுகிறார். நாமக்கல் மாவட்டத்திலே தம்பி பொறியாளர் லோகநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார். பரமத்தி வேலூரிலே தம்பி தெய்வ சிவாமணி அவர்கள் போட்டியிடுகிறார். திருச்செங்கோடிலே தம்பி நடராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார். மாவட்டத்திலே தம்பி அருண்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். ஈரோடு மாவட்டம் கிழக்கிலே தம்பி அலாவுதீன் என்ற ஒட்டக்கூத்தன் போட்டியிடுகிறார். ஈரோடு மேற்கிலே தம்பி தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார். மணக்குறிச்சியிலே தம்பி லோகி என்ற பிரகாஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். பெருங்கோயிலே தம்பி சி லோகநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார். கோவிச்செட்டிப்பாளையத்திலே கௌரீசன் அவர்கள் போட்டியிடுகிறார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலே பிச்சைமுத்து அவர்கள் போட்டியிடுகிறார். காங்கேயத்திலே தம்பி சண்முகம் அவர்கள் போட்டியிடுகிறார். திருப்பூர் வடக்கிலே தம்பி சிவகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். திருப்பூர் தெற்கிலே அன்பு தம்பி சண்முக சுந்தரம் அவர்கள் போட்டியிடுகிறார். பல்லடத்திலே வான்மதி வேலுசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். உடுமலைப்பேட்டையிலே தம்பி சிவகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். நடக்குளத்திலே தம்பி ரவிசங்கர் அவர்கள் போட்டியிடுகிறார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்திலே தம்பி ஜெகன் அவர்கள் போட்டியிடுகிறார். கூடலூரிலே தம்பி கார்மேகன் அவர்கள் போட்டியிடுகிறார். குன்னூரிலே என் அன்பு தம்பி ராமசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலே தம்பி அப்துல் வஹாப் என்ற தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார். சூழலிலே அன்பு தம்பி வழக்கறிஞர் விஜயராகவன் போட்டியிடுகிறார். கோயம்புத்தூர் வடக்கிலே தம்பி பாலேந்திரன் போட்டியிடுகிறார். தொண்டாமுத்தூரிலே வழக்கறிஞர் அன்பு தம்பி ஆனந்தராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார்.
கோயம்புத்தூர் தெற்கிலே அன்பு தம்பி பெஞ்சமின் அவர்கள் போட்டியிடுகிறார். நல்லூரிலே என் அன்பு தம்பி பேராசிரியர் கிணத்துக்கடவு தொகுதியில தம்பி செல்வகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில என் அன்பு தம்பி வினோத் அவர்கள் போட்டியிடுகிறார். ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில தம்பி ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். ஆத்தூர் திண்டுக்கல் ஆத்தூரில மரிய குலசேகரன் அவர்கள் போட்டியிடுகிறார். நிலக்கோட்டையில சன்னில் பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார். நத்தம் தொகுதியில தம்பி சிவசங்கர் அவர்கள் போட்டியிடுகிறார். திண்டுக்கல் மாவட்டத்தில அண்ணன் கணேசன் அவர்கள் போட்டியிடுகிறார். வேடசந்தூரில தம்பி வெற்றி அவர்கள் போட்டியிடுகிறார். கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சியிலே அன்பு இளவல் அரவிந்த் குருசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். கரூர் மாவட்டத்திலே கரூரிலே வழக்கறிஞர் நன்வான் அவர்கள் போட்டியிடுகிறார். புதுச்சேரியிலே அன்பு தம்பி சீனி பிரகாஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலே அருணதி அவர்கள் போட்டியிடுகிறார். ஸ்ரீரங்கம் தொகுதியிலே தம்பி கமல் அவர்கள் போட்டியிடுகிறார். திருச்சிராப்பள்ளி மேற்கு பொறியாளர் மதிப்புக்குரிய மனோகரன் அவர்கள் போட்டியிடுகிறார். திருச்சிராப்பள்ளி கிழக்கு அன்பு தம்பி வழக்கறிஞர் பிரபு அவர்கள் போட்டியிடுகிறார். திருவரம்பூர் தொகுதியிலே தம்பி சூரன் அவர்கள் போட்டியிடுகிறார். யாழ்குடியில சம்பத் அவர்கள் போட்டியிடுகிறார். மன்னச்ச நல்லூரிலே தம்பி மணி அவர்கள் போட்டியிடுகிறார். முசிறியிலே அன்பு தம்பி ஆசை தம்பி அவர்கள் போட்டியிடுகிறார். பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூரிலே அன்பு தம்பி அருண்குமார் போட்டியிடுகிறார். குன்னம் தொகுதியில வழக்கறிஞர் தம்பி அருண் அவர்கள் போட்டியிடுகிறார். அரியலூர் மாவட்டத்திலே என் தம்பி தங்க மாணிக்கம் அவர்கள் போட்டியிடுகிறார். ஜெயங்கொண்டம் தொகுதியில எங்கள் அன்புக்கினி அப்பா குமரவாளன் அவர்கள் போட்டியிடுகிறார். கடலூர் மாவட்டத்திலே திட்டக்குடியில என் அன்புக்கினிய தம்பி ஊமத்துறை அவர்கள் போட்டியிடுகிறார். விருத்தாச்சலம் தொகுதியிலே என் அன்பு தம்பி கலை இயக்குனர் சிவாசன் அவர்கள் போட்டியிடுகிறார். நெய்வேலி தொகுதியில தம்பி கலை செல்வன் அவர்கள் போட்டியிடுகிறார். பன்ருட்டி தொகுதியில சையத் பாட்ஷா அவர்கள் போட்டியிடுகிறார். குறிஞ்சிப்பாடி தொகுதியில என் அன்பு தம்பி ஆர்வியல் கலர் தீபன் அவர்கள் போட்டியிடுகிறார். புவனகிரி தொகுதியில தம்பி ரத்னவேல் அவர்கள் போட்டியிடுகிறார். சிதம்பரம் தொகுதியில தம்பி சதீஷ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை தொகுதியில என் அன்புக்கிய தாய்மாமன் சாகுல் ஹனீர் அவர்கள் பூங்குவார் தொகுதியில அண்ணன் கலியபெருமாள் அவர்கள் போட்டியிடுகிறார். நாகப்பட்டினம் தொகுதியில தங்கம் நிறைந்த செல்வன் போட்டியிடுகிறார். கீழ்வேலூர் தொகுதியில பழனிவேல் அவர்கள் போட்டியிடுகிறார். வேளாண் தொகுதியில தம்பி ராஜேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டியில தம்பி பேரா சரவணகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். மன்னார்குடியிலே தம்பி பாலமுருகன் அவர்கள் போட்டியிடுகிறார். திருவாரூரில மதிப்பிற்குரிய அப்பா தென்றல் சந்திரசேகர் அவர்கள் போட்டியிடுகிறார். நன்னிலம் தொகுதியில தம்பி அன்பு செல்வம் அவர்கள் போட்டியிடுகிறார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில இளைஞ பாசறையின் எம்சிஏ தளபதி தம்பி வழக்கறிஞர் மணி செந்தில் அவர்கள் போட்டியிடுகிறார். பாபநாசம் தொகுதியில என் அன்பு தம்பி ஆர்வியல் இளவல் குமாரின் அவர்கள் போட்டியிடுகிறார். திருவையாறுல வழக்கறிஞர் சண்முகம் அவர்கள் போட்டியிடுகிறார். தஞ்சாவூரிலே சோழமண்டல தளபதி என் அன்பு அண்ணன் வழக்கறிஞர் நல்லதுரை அவர்கள் போட்டியிடுகிறார். வடநாடு தொகுதியிலே என் அன்பு தம்பி கந்தசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். பேரா ஊரில நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நோக்கி பேராளர் என் இனமக்களை உச்சிப்புகளில் வளர்ச்சியாளர் ஜீவன் அவர்கள் போட்டியிடுகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வ கோட்டையில என் தம்பி சி மோகன்ராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார். ராணிமலையிலே தம்பி தரு ஸ்ரீதர் அவர்கள் போட்டியிடுகிறார். புதுக்கோட்டையிலே என் அன்பு தம்பி அருண்மொழி சோழன் அவர்கள் போட்டியிடுகிறார். திருமயத்திலே தம்பி வழக்கறிஞர் கனக ரத்னம் அவர்கள் போட்டியிடுகிறார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில மதிப்பிற்குரிய தம்பி பரிமளம் அவர்கள் போட்டியிடுகிறார். சிவகங்கை திருப்பத்தூரில என் அன்பு தம்பி ஆசை செல்வன் அவர்கள் போட்டியிடுகிறார். சிவகங்கை மாவட்டத்தை செந்தமிழன் கோட்டையாக மாற்றி இருக்கிற என் அன்புக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் கோட்டை குமார் அவர்கள் சிவகங்கை தொகுதியிலே போட்டியிடுகிறார்.
தேனி மாவட்டத்திலே ஆண்டிப்பட்டியிலே தம்பி ஆனந்தன் அவர்கள் போட்டியிடுகிறார். கோடி நாயக்கனூரிலே என் அன்பு தம்பி அன்பழகன் அவர்கள் போட்டியிடுகிறார். கம்பம் தொகுதியிலே என் அன்பு தம்பி ஜெயபால் அவர்கள் போட்டியிடுகிறார். மதுரை மாவட்டத்திலே மேலூரிலே என் ஆளுநர் வழக்கறிஞர் சீமான் அவர்கள் போட்டியிடுகிறார். மதுரை கிழக்கு தொகுதியிலே என் அன்பு தம்பி பொறியாளர் செங்கண்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார். மதுரை தெற்கிலே தம்பி விஜயகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். மதுரை மத்தியிலே அமைப்பாளர் பொறியாளர் என் அன்பு தம்பி வெற்றிக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். மதுரை மேற்கிலே தம்பி திருநாவுக்கரசன் அவர்கள் போட்டியிடுகிறார். திருப்பூர் முன்றத்திலே தம்பி மகாதேவன் அவர்கள் போட்டியிடுகிறார். திருமங்கலம் தொகுதியிலே மணிகண்டன் என்கிற தம்பி தமிழ்மணி அவர்கள் போட்டியிடுகிறார். உசிலம்பட்டியிலே என் ஆளுநர் இயக்குனர் 5 கோவிலார் அவர்கள் போட்டியிடுகிறார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதியில வழக்கறிஞர் தம்பி ஜெயராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார். திருவள்ளுவத்தூரிலே தம்பி கல்யாண சுந்தரம் அவர்கள் போட்டியிடுகிறார். சிவகாசியிலே தம்பி பாபு அவர்கள் போட்டியிடுகிறார். விருதுநகரிலே தம்பி அகிலன் அவர்கள் போட்டியிடுகிறார். அருப்பு கோட்டையில நடிகரும் இயக்குநருமான அன்பு தம்பி அவர்கள் போட்டியிடுகிறார். திருச்சுனையில தம்பி பழனிசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவிழாமையிலே இளைஞர் பாசறையின் எழுச்சியில் செல்வன் அவர்கள் போட்டியிடுகிறார். ராமநாதபுரம் மாவட்டம் என் அன்பிற்குரிய அண்ணன் கலைஞர்களுடைய அன்பு மகன் மருத்துவர் களஞ்சியம் சிவக்குமார் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் போட்டியிடுகிறார். முதலத்தூர் சட்டமன்ற தொகுதியில என் அன்பு தம்பி மம்மது கடாபி அவர்கள் போட்டியிடுகிறார். என் ஆளுநர் இளவல் மம்மது கடாபி அவர்கள் போட்டியிடுகிறார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திபுரம் தொகுதியிலே வழக்கறிஞர் மருதநாயகன் திருச்செந்தூர் தொகுதியிலே சோபன் என்கிற அருள் வளவன் அவர்கள் போட்டியிடுகிறார். திருவைகுண்டம் தொகுதியிலே தம்பி சுப்பையா பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார். ஒட்டக்குளம் தொகுதியிலே தம்பி முத்துகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார். கோயில்பட்டியிலே தம்பி அருண்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் வாசுதேவன் நல்லூரிலே தம்பி பழனிசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். கடையநல்லூரிலே அன்பிற்குரிய தம்பி பசும்பொன் அவர்கள் போட்டியிடுகிறார். தென்காசியிலே தம்பி முத்துக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். திருநெல்வேலி மாவட்டத்திலே நீண்ட நெடிய காலமாக தமிழ் தேசிய போராளியாக இருந்த எங்கள் போக்குவரத்து வணக்கத்திற்குரிய அண்ணன் வீரரசு அவர்கள் போட்டியிடுகிறார். அம்மாசமுத்திரம் தொகுதியிலே மணிப்பிற்குரிய ஐயா தென்னரசு அவர்கள் போட்டியிடுகிறார். பாளையம் கோட்டையிலே தம்பி பட்டன் அவர்கள் போட்டியிடுகிறார். நாங்குநேரி தொகுதியிலே என் அன்பிற்குரிய தம்பி இயக்குனர் காரணன் அவர்கள் போட்டியிடுகிறார். கன்னியாகுமரி மாவட்டத்திலே கன்னியாகுமரியிலே பாலசுப்பிரமணியன் என்ற கற்காடு லெமோரியன் அவர்கள் போட்டியிடுகிறார். குளச்சல் தொகுதியிலே தம்பி பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுகிறார். பத்மநாபுரம் தொகுதியிலே தம்பி அருள் செல்வன் அவர்கள் போட்டியிடுகிறார். விடங்கோடு தொகுதியிலே தம்பி பொன் மணிகண்டன் அவர்கள் போட்டியிடுகிறார். கேரளாவில் இருக்கிற இடுக்கி மாவட்டத்தில் இருக்கிற தேனிவரம் தொகுதியிலே தம்பி கனக மணிகண்டன் அவர்கள் போட்டியிடுகிறார். ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.